15ஆம் வசனத்திற்கு. நாம 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எல்லாரும் கைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்துல தேவ சமூகத்துல காத்திருந்த வேளையில தேவன் கொடுத்த வார்த்தை ஆண்டவர் வசனத்தை கொடுக்கறதுக்கு முன்பாக அவர் அந்த வார்த்தை மாற்றம் கொடுத்தாங்க. துஷ்டன் இனி உன் வழியை பிரவேசிப்பதில்லை, அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டான். இதை கொடுத்த அந்த வார்த்தை பொழுது இந்த வார்த்தை எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாவும் அழகா இந்த வார்த்தை இருந்தது. அதை தெளிவா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். ஆண்டவர் சொன்னது இது இட் இஸ் மை டைம். இதுவரை கடந்து வந்த நாம் பாதைகளை எதிர்த்து நின்ற சத்துருவர், நாம் கர்த்தருடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு வச்சுக்கொள்ளுங்க, கூடாதபடிக்கு இதுவரைக்கு எதிர்த்து நின்ற சத்துரு வசனத்தின்படி முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். இந்த ஆண்டவரோடு கூட பேசின வார்த்தை அது ஆங்கிலத்தில் ரொம்ப utterly cut off. Praise the Lord. Hallelujah. அப்படிதான் ஆண்டவர் பேசினார். அதனால இந்த நாள் அதை குறித்து நம்ம பார்க்க நம்ம யாவை எழுப்பி நின்று நம்ம கர்த்தருடைய அந்த வாக்கு தத்தத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். முதலாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா சகோதரி வாசிக்கட்டும், வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் வாசிப்போம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அதுக்கு அந்த வார்த்தை கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை ஸ்தோத்திரத்தை நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இது அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கை அப்படி உண்டாகும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். உட்காரலாம். இந்த மாதத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமாய் இருந்தது. இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த கடைசி காலங்களில இருந்து கொண்டிருக்கிறனா, இந்த கடைசி காலங்களில் இருக்கும் பொழுது தேவன் தன் சபையை மகிமைப்படுத்துகிற ஒரு காலம் இருக்கு. மகிமைப்படுத்துகிற ஒரு காலம். இந்த காலத்துல இப்ப ஆண்டவர் ஒவ்வொன்றாய் செய்து கொண்டே வருகிறவர் என்ன செய்ய போறான்னு சொன்னா, தடை பண்ணுகிறவனை தள்ள போறாரு. உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தள்ள போறாரு. ஏன்னு சொன்னா, நீங்க இந்த ஓட்டத்தை ஃப்ரீயா ஓடணும். ஏன்னா சீக்கிரமா இந்த காலத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஸ்தாபிக்கப்படணும். ரொம்ப முக்கியமானது. இப்ப என்ன பண்ணணும்? அரண்டானத பட்டணத்தை கட்டணும். மந்திராதீங்க. எல்லாம் எதெல்லாம் செட் பண்ணிடணுமோ செட் பண்ணிடணும். எதெல்லாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்குதோ அதெல்லாம் துரிதமாய் நீங்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா எதிர்க்கு அவன் சத்ரு அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காலம் வரும் பொழுது அவன் உங்களிடத்துல ஒன்றை செய்யக்கூடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா உங்கள் காரியங்களை துரிதமாய் செய்து முடிக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த வார்த்தையின்படி நீங்க எடுத்து வைத்துக் கொண்டு நீங்க அறிக்கை செய்து நீங்க அதை ஓடணும். இதை குறித்து ஆண்டவர் சில காரியங்கள் நம்மோடு கூட பேசுறது. காரியங்கள் அந்த வசனத்தை பார்த்துக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. இதோ சமாதானத்தை கூறி சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. இந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு அங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன வருதுன்னு சொன்னா, சுவிசேஷனுடைய கால்கள் வருது. அப்ப somebody who speaks peace, சமாதானத்தை கூறுகிற கால்கள். அது இது பாத்தீங்கன்னா நாங்கள் தீர்க்க தரிசனமாய் இத எழுதுகிறார். நாமும் அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் தீர்க்க தரிசனமா எழுந்ததை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்ந்து கொண்டிருக்க சொல்லும்போது என்ன சொன்னா, நமக்கு ஏற்கனவே
அவர் வந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்தாச்சு. இப்ப என்னன்னு சொன்னா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா அந்த சுவிசேஷகன் அவர் அறிவிக்கிற சமாதானத்தை கூறுகிற அந்த வார்த்தை. அப்போ the gospel of peace, praise the Lord, சமாதானத்தின் சுவிசேஷம். அப்போ அவர் கூறுகிற காரியம் இன்னதென்று நாம் அறிய வேண்டும். See, a Christian life is so simple and easy if you understand the foundation. அஸ்திபாரத்தை நாம் அறிந்து கொள்வோமே ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையானது அது ரொம்ப லகுவானது, லேசானது. அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அறிய வேண்டிய சில காரியங்கள் சொன்னா see what happens is there's a big change happen. இதுவரை உலகமானது ஓடிக்கொண்டிருந்த ஓட்டம் வேற, கிறிஸ்து இயேசு அனுப்பப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ஓட வேண்டிய ஓட்டம் வேற. ரொம்ப முக்கியமானது. புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டையும் பிரிக்க தெரியணும் நமக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கையையும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நான் வாழ போகிற வாழ்க்கையும் வித்தியாசமாய் இருக்கணும். ரெண்டு பிரிக்க தெரியணும். இல்ல நான் அப்படியே இருப்பேன்னு சொன்னா கிளியரா உங்களுக்கு சொல்றேன். ஏன் சொன்னது? It's such a beautiful life. கிறிஸ்துவ வாழ்க்கை அவ்வளவு லகுவானது. இது என்ன பண்றோம்னு சொன்னா நம்ம அதை வந்து அது காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா we are not differentiating. அது பிரிக்க தெரியல. நமக்கு பிரிக்க தெரியாதனால ஒரே மாதிரி என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால நமக்கு வந்து அதை ஓட தெரியல. So simple and easy it is. இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. நான் சாந்தம் மனத என்னுடைய மிகவும் லகுவானது, என்னுடைய பாரம் லேசானது. புரியுதா உங்களுக்கு? My burden is light and my yoke is easy. என்ன சொன்னா அந்த அஸ்திபாரம் அதான் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களால் தீர்க்கதரிசிகளால போடப்பட்ட அஸ்திபாரத்தை என்ன பண்ணாதீங்க, மாத்த. கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தை மாத்தனீங்கன்னு சொன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழவே முடியாது. கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் அதான் புரிஞ்சுக்கணும். வேற எந்த அஸ்திபாரம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். வெரி கிளியரா இருக்கணும். வாசிக்கலாம். சில காரியங்கள் சொல்ற வசனத்துல நம்ம எடுப்போம். அப்படியே போய் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் Proverbs chapter 3 verse 5 and 6. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்ட காரியம் பாத்தீங்கன்னா உன் சுய புத்தியின் மேல் சாராமல், அடுத்தது உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ரெண்டு காரியம். Your thoughts and your ways. ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய புத்தி, அறிவு அல்லது என்ன சொல்றது எண்ணம், இது என்ன பண்ணாத சாரா, உன் வழியின்படி நடக்காது. ரெண்டு காரியம். Your thoughts and your ways ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டு மாத்த கத்துக்கலன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, ஓட்ட ஜெயமா ஓட முடியாது. So the thoughts and the ways நான் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ இன்னொரு வசனத்தை இதோட கூட இணைஞ்சு நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இங்க அவர் சொல்றாரு, அவர் கொடுக்கிறாரு, என் நினைவுகள் என் வழிகள், உங்கள் நினைவுகள் உங்கள் வழிகள் பிரிச்சு கொடுக்கிறார். அப்ப that's two things. One is my way, my thoughts. என் வழிகள் என் நினைவுகள், அவர் வழிகள் அவர் நினைவுகள். இது ரெண்டு. புரியுது? இதை பிரிக்க தெரியணும் உங்களுக்கு. புரியுதா? இப்ப என்ன சொன்னா ஏற்றுக்கொண்ட நான் இப்பொழுது என் வழியில என் நினைவுல நான் என் ஓட்டத்தை ஓடுவேன். ஆனால் என்ன பண்ண முடியாது, ஒன்றை நான் என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க இரக்கத்தை பெறுவோம். மறந்துடாதீங்க, அவர் இரக்கம் உள்ளவர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, மறந்துடாதீங்க, இரக்க செய்வார். இரக்கத்தை வாழாதீங்க. Don't live in the mercy. நல்லா புரிஞ்சுக்கணும். Don't live in the mercy. இரக்கம் யாருக்கு காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், தண்டனைக்கு உட்பட்டவன் அந்த தண்டனைக்குள்ள போகாதபடிக்கு அவனுக்கு என்ன பண்ணது, இரக்கம் செய்யப்படுகிறது.
Don't live in mercy. God does not call you to live in mercy. புரியுதா உங்களுக்கு? இரக்கத்தை வந்தா என்னது? ஐயோ பாவம் வாழ்க்கை. You are not called for that. இன்னைக்கு அப்படிதான் பரிதாப வாழ்க்கை வாழ்றதற்கு தான் நம்ம அதிக கவனத்தை செலுத்துறோம். எல்லாம் பரிதாபப்படுறதுக்கு. That's not the life God called you for. இல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கீங்க நீங்க. புரியுதா? அவர் அது வைக்கல. நம்முடைய வழிகள் பூரா அப்படிதான். ஆனா அவருடைய காரியங்கள் எல்லாம் மேல. His thoughts எல்லாம். சொல்லும் பொழுது உன் சுய புத்தியின் மேல் சாராமல் அப்படின்னு சொல்றது, மனுஷனுக்கு செம்மையை தோன்றுகிற வழிகள் உண்டது முடிவோ மரணம். அப்ப என்னுடைய சுய புத்தி, என்னுடைய எண்ணங்கள், அதனுடைய நினைவுகள் எல்லாம் என்ன இருக்குன்னு சொன்னா நன்மையை போல தோணும், ஆனா நன்மை இல்லை. Praise the Lord. I feel weak. I feel down. உங்களுக்கு I feel so poor. I feel I'm lonely. நான் நினைக்கிறேன் நான் குறைவுல இருக்கேன், நான் ஏழ்மையில இருக்கேன், நான் பலவீனா இருக்கிறேன், நான் சோர்வுல இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன். இந்த தாட்ஸ் தான். This is a poverty thoughts. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சொன்னா இது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுடைய சிந்தை அல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுடைய சிந்தை வேதம் சொல்லுகிறது, நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கு. We have the mind of Christ. Praise the Lord. Hallelujah. பிரிக்குது என்ன? இன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னா தன் சுய புத்தியை சவர்கிறபடினாலே என்ன நடக்கிறது என்றால் தேவனுடைய வழிகளை தெரியாது. எனக்கு கர்த்தருடைய நினைவுகள் வேணும். என் நினைவுகள் உன் நினைவுகள் பிரிக்கிறாரு, பிரிச்சு காமிக்கிறாரு கிடையாது. அப்ப என்ன உன் சுய புத்தியின் மேல் சாராத. Don't look at. You don't count. நீ என்ன? Don't worry about tomorrow. நாளை குறித்து கவலைப்படாத. நாளை குறித்து என்ன பண்ண கவலை? What will happen? கவலைப்படாத. That's my job. Praise the Lord. இத புரிஞ்சுக்கணும். என் நினைவுகளை அப்போ என் சுய புத்தியில சாருகிறேனா அல்லது தேவனுடைய நினைவுகளிலே நான் காணப்படுகிறேன்? Very important for you to understand. ஏன் சொன்னா ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தது என்ன சொல்றாரு? துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் நல்ல பிரார்த்தனைங்க. See, God has a great work to do for you. அந்த கல்வாரி சிலுவை செய்து முடித்தவர் உங்களுடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்க செய்யணும். மறந்துடாதீங்க. It's not you. அவர் செய்து முடித்ததை நீங்கள் அனுபவிக்கும்படி அவர் இந்த பூமியிலே செயல்பட விரும்புகிறார். You have to give him an opportunity. அவர் செயல்படுவதற்கு, அவர் நினைத்ததை செய்வதற்கு நான் என் வாழ்க்கையில இடம் கொடுக்க வேண்டும். என் சுய புத்தியில நான் சார்ந்தால் கொடுக்க முடியாது. ஏன் நான் என் சுய புத்தியில சார்ந்தேன்னா என் வழியில தான் ஓடுவேன், அவரோட வழியில ஓட மாட்டேன். ரொம்ப நேரம் இருக்கு. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு அவங்க என்ன பண்ண உன் சுய புத்தியில சாராம உன் முழு இதயத்தோடு கர்த்தர்ல என்ன பண்ண நம்பிக்கையா the trust factor. அப்போ என் எண்ணங்களை என்ன பண்ணணும்? மாத்தணும். மறந்துடாதீங்க. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகணும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன சொல்றாரு? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் ஒன்றும் என் சுயமாய் நான் செய்வதில்லை. என் பிதா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறேன். அவர் எதை எனக்கு காண்பிக்கிறார் அதை நான் செய்கிறேன். Praise the Lord. I don't do anything of my own. அப்ப என் சுய புத்தியில என்ன என் நினைவுகள் வரும்பொழுது என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணணும். No. Praise the Lord. I cannot. சொல்லணும். என்னால கூடாது. வீணாதுக்கு நான் சிந்திக்கணும். ஒன்றுக்கும் போதவாது. கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும். நான் பண்ணணும். Make it yourself clear. உங்களுக்கு நினைவுகள் ரொம்ப முக்கியமானது. நினைவுகள் ரொம்ப முக்கியமானது. Make yourself clear. Praise the Lord. That's சொல்றாரு. உன் வழிகள் எல்லாம் அவரை That's called meditation. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். என்ன சொன்னோம்? ஆண்டவரே நீங்கதான் என்னால முடியும்.
இது எப்படி முடியாது? நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் செய்யணும், நீங்க தான் மாத்தணும், நீங்க தான் உங்களுக்கு. அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? தன் வழியில உங்களை நடத்த முடியும். நீங்க உங்க வழியில நடப்பீர்களானால், இந்த வழியெல்லாம் அவரை நினைக்காதபடிக்கு உங்க சுயத்துல நீங்க நடப்பீர்களானால் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் ஒன்றையும் செய்ய முடியாது. ஒரு வசனத்தை காண்பிச்சுட்டு நான் உங்களை கொண்டு போறேன் திரும்பவும். அதாவது 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு ஜோல். அவன் கர்த்தரின் பார்வைக்கு இங்கிலீஷ்ல வந்து he did what was right in the sight of God, yet his heart was not loyal. உண்மையா இல்ல அப்படின்னு ஆங்கிலத்தில் இங்க ரொம்ப அழகா இருக்கு. முழு இருதயத்தோட செய்யல. இந்த கேட்டகரி வரும் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய உடை. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இன்றைக்கு சிக்கி தவித்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அநேகர் அந்த அதிகாரத்தை நான் வாசிச்சேன். ஏன் அப்படின்னு போட்டு அது பின்னாடி போகும்போது எதுமாச்சு? தன் சுயமானதை கர்த்தர் செய்யக்கூடாதபடி தடை பண்ணும் பொழுது அவன் அதை ஏற்றுக்கிறது. இவ்வளவுதான். இந்த முழு இருதயம் சொல்லும் போது வேற ஒண்ணுமே இல்லை. He did everything right in the sight of God as long it was not conflicting his own desires. தன் சுயமான இச்சையை, விருப்பத்தை அது தடை பண்ணாத வரைக்கும் அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தான். He did what was right in the sight of God. எடுத்து வாசிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க கர்த்தர் சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, நீங்க நான் சொல்றது நான் செய்வேன். What did I call you for? ஆண்டவரே, நான் இதை செய்கிறேன், என் ஆசீர்வதி. Lord, I'm going, come with me. Lord, I'm building my house, bless me. எங்கேயாச்சும் எனக்கு உதவி அனுப்புங்க, எனக்கு உதவி தேவை. So what is God to you? What is God to you? புரியுதா உங்களுக்கு? இதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு ஜெபமும் அழுகையும் நடக்கையும் வாழ்க்கையும் எல்லாமே மேக்ஸிமம் என்ன போச்சுன்னா அறியாம சிக்கி இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு today nobody wants to think about the kingdom. ராஜ்யத்தை குறித்து ஒருவரும் நினைவில்லாதபடினாலே என்ன இன்னைக்கு தன் சுயத்துல ஓடும் பொழுது, அதாவது தன்னுடைய வழியில ஓடுகிறபடினாலே என்ன நடக்குது என்று சொன்னால் கர்த்தரங்க மகிமைப்படுறது இல்லை, தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது இல்லை. ஆகையினாலதான் ஒரு வாழ்க்கையில என்ன சொன்னா long you are not running in the will of God, தேவ சித்தத்துல அப்படியே வழியில போகாததுனாலதான் முன்னேற முடியாது ஆவியில. The maturity, praise the Lord, மாத்திராதீங்க. The maturity in Christ, கிறிஸ்து இயேசுக்குள்ள உள்ள முதிர்ச்சி, அவரை போல மாறுகிற அனுபவம், ஜெயம் கொள்ளுகிற அனுபவம் அவருடைய வழியில ஓடினால்தான் உங்களுக்கு வரும். என்ன வரும்? இன்னைக்கு சுயத்துல ஓடுறதுனால I speak about God. நான் எனக்கு தெரிந்த என் அறிவிலே என் அனுபவத்திலே கர்த்தரை பேசுகிறேனே தவிர கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினது போல அவரை நான் வெளிப்படுத்துவதில்லை. That's what's happening. People can give a wonderful testimony. எழுப்பி நின்று சாட்சி சொல்லுவாங்க, அப்படி ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஆனா நெருப்பு வந்த உடனே காண போயிடலாம். ஏன்னா they did not see God by God's revelation. தேவன் தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் வெளிப்பாடை பெறல, தாங்கள் தங்கள் அறிவினாலே பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு. அதனாலதான் காலையில் கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே இந்த ஓய்வு நாள் புனித பின்பு அதிகாலை ஓடுறான். அது இல்ல வேகமா என்ன எடுத்துட்டு போறான்? மரித்தவர்களுக்கு சடங்கு செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கணும்.
மருத்துவருக்கு என்ன செய்யணும்? சடங்கு செய்யணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதிகாலைல ஓடுறாங்க. சீஷர்கள் என்ன பண்றாங்க? மரித்து உயிர்த்தெழுவேன்னு சொன்ன வார்த்தை எல்லாம் இங்க வாங்கிங்க போயிடுச்சு. ஏன்னா யாரும் வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளல. They never received a revelation. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பேதுருக்கு சொல்றாரு, அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் சொல்லும் பொழுது மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற புரிஞ்சுக்கீங்க. You need to have a revelation of Jesus means it has to be given by the Father. It's not of your knowledge. உங்கள் அறிவினாலே வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோகத்தில் இருக்கிறவர் தன் குமாரனை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். Praise the Lord. அதான் இன்றைக்கு you have a wonderful testimony. கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வந்தீங்க? அருமையான சாட்சி இருக்கும், ஆனா வாழ்க்கை இருக்காது. ஏன்னா அது அனுபவம், வெளிப்பாடு இல்லை. இயேசு இரட்சகர் என்பது வெளிப்பாடு. அதனாலதான் அவரை ஏற்றுக்கொண்டோம். அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டதுனாலதான் ரட்சிக்கப்பட்டோம். ஆனா அனுபவத்துல ஓடுகிறபடினாலே என்ன ஓட்டத்தை ஓட முடியல. வழிகள் உன் வழியில பையன் வழி, என் வழி வேற, என் வழி வேற. அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம வழியை நான் தெரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அங்க வாசிச்ச பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அவன் கர்த்தருக்கு பார்வைக்கு பிரியமானது செய்தான், நலமானது செய்தான், ஆனாலும் முழு மனதோட என்ன பண்ணல. Now when the time comes, when you think that you are going to be put to shame, அவமான நிந்தைக்குள்ள நீங்க போயிருவீங்கன்ற ஒரு இடம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதாவது எப்பவுமே அந்த இது முன்னாடி சொல்லுவாங்க, there's an experiment about love சொல்லும் போது, மதர்ஸ் லவ் சொல்லும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது பண்ணாங்க. குரங்க வச்சு, குரங்கு கையில வந்து அதோட குட்டியை கொடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு கிளாஸ் இதுக்குள்ள போட்டுட்டாங்க, தண்ணியை நிரப்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன பண்ணுச்சு, தண்ணி வர வர குட்டியை தூக்கிச்சு, தூக்கி 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 இருந்துச்சு. கடைசியில தண்ணி இங்க எவ்வளவு தூரம் வந்துருச்சு, இங்க வந்து குட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிச்சு. கடைசியில தண்ணி இங்க வந்துச்சு, குட்டியை கீழே போட்டு மேலே இருந்துச்சு. That's called survival. It's a survival instinct. இயேசுவானவர் உங்களை பாதிக்காத வரைக்கும் you will say Jesus, 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 Jesus. உங்களுக்கு பாதிப்பு உண்டாகுதுன்னு சொல்லும் போது அவரை கீழே போட்டு ஏற்று. இதான் நடக்குது. ஏன்னா வெளிப்பாடு இல்லை. You don't have a revelation. நீங்கதான் நினைக்கிறீங்க. Today we are ready to pray Jesus. என் பெருமைக்காக, என்னுடைய ஈகோக்காக, எனக்கு இருக்கிற கசப்புக்காக, எனக்கு இருக்கிற வேதனைக்காக, எல்லாவற்றுக்காக இயேசுவை விட்டுட்டு என்ன பண்ற சொன்னா நம்ம வந்து என்ன பண்றோம், சூழ்நிலைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். That's what we do. We don't want to die for Jesus. கிறிஸ்துவுக்காய் மரிக்க இல்லை. மரிக்கிறது என்பது நான் சொல்றது இந்த சரீரத்தை பத்தி பேசல. மரிக்கிறது சொல்வது என்ன சொன்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. உங்களுக்கு அது யாரோ ஒருத்தவங்களுக்கு இல்ல. It's for every Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஓட வேண்டிய ஓட்டம் எது என்று சொன்னால் கிறிஸ்துவை பார்த்து தான் ஓட வேண்டும். There's no other way. ஏன் சொன்னா ஆண்டவர் பெரிய கரங்களை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க புரியுறதுக்காக பாருங்க. ஆண்டவர் எப்படி கொண்டு வர பாருங்க. எரேமியா 29:11 வாசிக்கலாம். எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், நீங்க வாசிங்க. Jeremiah chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் நினைவு வச்சிருக்கேன் மேல, நான் நினைவா இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, நினைவு இருக்கு. என் நினைவு உன்னை பத்தி என்னவா, என்னத்துக்காது அவர் சொல்றாரு ரொம்ப அழகா. அவைகள் தீமைக்கல்ல, ஆமென். அவை தீமைக்கு அல்ல. அதை வார்த்தை பயன்படுத்த என்னை வச்சு என்ன நினைக்கிறாரு அவர், என் குறித்து என்ன நினைவுல இருக்காரு, நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கணும்னு இருக்காரு. அடுத்தது என்னவா, தீமைக்கு. அப்ப எங்க அப்பா வந்து ஒரு யோசனை என் மேல இருக்குன்னா யோசனை தீமைக்கு அல்ல. அப்ப எனக்கு தெரியணும்
என் வாழ்க்கையில நான் கடந்து போகிற எதுவும் தீமைக்கு அல்ல. ஏன்னா எங்க அப்பாவோட நினைப்பு என்னன்னா என் மேல தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. Praise the Lord. வந்துடாதீங்க. ஆமா. See, you must trust. அந்த முழு இருதயத்தோட அவர் என்ன நம்பிக்கையா இருந்து போட்டு உன் சுய புத்தி பேர் சாராமல். ஆமென். முழு இருதயத்தோட அவன் நம்பிக்கையா இருந்து. What is the trust factor? My daddy will never harm me. என் தகப்பன் ஒரு நாள் எனக்கு தீமை. ஆமென். இதான் ஃபவுண்டேஷன். This is your foundation. என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் அல்ல, எங்க அப்பாவோட நினைவு என்னது? ஆமென். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எங்க அப்பா என்ன குறித்து நினைச்சிருக்க நினைப்பு என்னன்னா, நான் எதிர்பார்க்க முடிவை கொடுக்கணும் இருக்காரு. அது மாத்திரம் அல்ல, தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான. எங்க அப்பா என்ன குறித்து நினைச்சது எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது. ஆமென். அப்புறம் எண்ணங்கள் மாறும், எண்ணங்கள் மாற்றணும். ஃபவுண்டேஷன் ஏற்றுக்கொண்டா என்னன்னா, எங்க அப்பா என்ன பத்தி எந்த வச்சிருக்காரு, நன்மையானது வச்சிருக்காரு, தீமை இல்லை. அதனால தீமை என்ன பண்ண முடியாது, என்னிடத்துல தங்க முடியாது. தீமை தங்க முடியாது. அதுதான் நம்ம வரணும். அந்த இடத்துக்குள்ள வரும்பொழுது ஞானம் உண்டாகும். வெளிப்பாடு இல்லாம உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஓட்டத்தை ஓட முடியாது. நீங்க வெளிப்பாடு இல்லாதனாலதான் என்ன பண்ண சொன்னா, மாம்சத்தின்படி செயல்பட்டு சுய புத்தியில சார்ந்து அந்த வழியில நடந்து என்ன பண்ணிடுறோம்னா, இயேசு சொல்லணும். இயேசு சொல்லாம இல்ல, இயேசு சொன்னாலும் சுய புத்தியை சார்ந்து நம்முடைய வழியில நடந்து போறதுனால என்ன பண்றோம்னா, வேதனை அடைகிறோம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் கைவிட போறது இல்ல, காப்பாத்திடுவாரு. ஆனா அது என்ன அர்த்தம், அவர் முழு இருதயத்தோட என்ன பண்ணல, அது இல்ல. புரியுதா உங்களுக்கு? என்னை நோக்கி கூப்பிடு சொல்ற, ஆபத்து நானும் தப்பு வைப்பேன் சொல்றாரு. அதனால கூப்பிட்டேன், நம்பிக்கையோட கூப்பிட்டேன், கர்த்தர் காப்பாத்தார், உண்மை. ஆனால் என் இருதயம் என்ன இல்ல, இல்ல என்ன இல்ல, முழு இருதயம் இல்ல. முழு இருதயம் என்ன செய்யிருக்கும், கர்த்தருடைய நினைவு என்ன என்னை குறித்து, தேவனுடைய வழி என்ன, what is the way of the Lord, what is the thoughts towards me. Praise the Lord. Hallelujah. எண்ணங்களுக்குள்ள வரும். ஆண்டவர் சொல்றாரு. இப்போ வாசிக்கலாம் சங்கீதங்கள் புஸ்தகத்துல 81ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். Psalm 81:13. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து. ஆண்டவர் பாருங்க, ஆன் சொன்னா அது வந்து ஒரு ஏக்கத்தோட, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால், இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்றாரு, அப்பா நீ கடந்து போறல பாதை, கண்ணீர்ல போற, வேதனையில போற, நீ என்ன நினைக்கிற, என்னமோ எனக்காக போறேன்னு நினைக்கிற, எனக்காக போறேன்னு நினைக்கிற. ஆனா நீ என்ன வேணாம் பிரச்சனை கேளு, நீ போக வேண்டியவன் இல்லை. இதுல போறது இல்லை என் நினைவு. நீ இந்த மாதிரி கண்ணீர்லயும் வேதனையிலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் துயரத்திலும் நீ வந்து போறது என்னுடைய நினைவு இல்லை. சொல்றாரு, நீ வந்து எனக்கு செவி கொடுத்து என் வழியில நீ நடந்திருந்தா எவ்வளவு நலமா இருந்திருக்கும். தொடர்ந்து வாசிங்க. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். ஆமென். இதுல என்ன சொல்றேன் பாருங்க, நீ என்ன பண்ண, செவி கொடுத்து என் வழியில் நடந்தினா இப்ப நான் என்ன பண்ண போறேன், உன் சத்துருக்களை நிர்மூலமாக்க. சீக்கிரத்துல சொல்ற, நீ என்ன பண்ண மாட்டற, you are not giving me an opportunity to do so. You are not allowing me to destroy the enemy. சொல்ல புரிஞ்சுங்க, சத்துருக்களை நிர்மூலமாக்கும்படிக்கு நான் நினைத்திருக்கிறேன், அதுதான் என் வழிகள். ஆனா நீயோ அந்த செய்யக்கூடாதபடிக்கு உன் சுய புத்தியை சார்ந்து உன் வழியிலே நடந்து கொண்டிருக்கிற. You are not allowing me. Praise the Lord. எனக்கு என்ன கொடுக்க மாட்டேன். அதனுடைய அர்த்தம் சொல்றாரு, இஸ்ரவேலின் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். Praise the Lord. வேதனை, வேதனை, ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதனை. Praise the Lord. If only you can hear the heart of God. தேவனுடைய இருதயத்தை மாத்திரம்
உங்களுக்கு கேட்கக்கூடிய அக்கறையான உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா உங்களுக்கு தெரியாது, நீங்க அழுவீங்க. யூ பி கிரை. ஏன் அழுவோம் தெரியாது, நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, ஆனா நீங்க அழுவீங்க. யூ டோன்ட் நோ வை யூ ஆர் கிரைங். அந்த இருதயத்தை மாத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா போதும் உங்களுக்கு. அந்த இருதயத்தோடைய துடிப்புடைய காரியங்கள் உங்களுக்கு பட்டுச்சுன்னா இவ்வளோ ஏன் அந்த காரியங்கள் உண்டாகுது இல்லை. Because you're not able to get into the heart of God. தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்வதில் கவனம் செலுத்துறதில்ல. நம்ம கவனம் பூரா என்னன்னா, என்ன கவனிங்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, நான் எவ்வளவு வேதனையில போறேன் தெரியுமா, என் பிரச்சனை தெரியுமா, நான் இவ்வளவு இதுல போறேன் தெரியுமா, இது தெரியுமா, இதுதான் கவனம் செலுத்தும். சுய புத்தியின் மேல் சாருகிறோம், நம்முடைய வழியில் நடக்கிறோம். அதனாலதான் என்ன பண்ண முடியல, எதிராக இருக்கிறவங்க சத்துருவை என்ன பண்ண முடியல. அந்த கல்வாரி சிலுவையில ஜெயம் எடுத்து இருக்கிறாங்க, புரியுதா உங்களுக்கு? ஆனா என்ன இருக்குது இங்க, அந்த ஜெயத்தை ஸ்தாபிக்கும். Is unable to help you to do so. நீங்கள் செய்து முடிப்பதற்கு அவரால் உங்களுக்கு என்ன பண்ண முடியல, உதவி செய்ய முடியல. புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க போங்க, நான் உங்களுக்கு முன்னாடி போவேன், சத்துருக்கள் கையில கொடுப்பேன். போறாங்க, யுத்தம் பண்றது எல்லாம் இஸ்ரவேலர் தான், மறந்துடாதீங்க. பட்டயத்தை தூக்குறது எல்லாம் இஸ்ரவேலர் தான். ஆனா ஜெயத்தை கொடுத்தது யாரு? அவர் சொன்னாரு, நான் யுத்தம் பண்ணுவேன். அதேதான் இது, அந்த கல்வாரி சிலுவையில நான் ஜெயம் எடுத்தேன், அந்த ஜெயத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ ஸ்தாபிக்கணும். இப்போ you have to establish in the victory. அந்த ஜெயத்துல நிக்கணும். அந்த ஜெயத்துல நிக்கணும்னு சொன்னா எனக்கு செவி கொடுத்து என்ன பண்ண, வழியில நீ நடக்கும், அப்பொழுது நான் சீக்கிரமாய் செய்வேன். Praise the Lord. Hallelujah. See, you are meeting up with a defeated foe. தோற்று போனவனை தான் நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு ஜெயம் என்பது கிடையாது, தோற்று போனவனை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. ஜெயம் எடுத்தவரை கேளுங்க, ஜெயம் எடுத்தவரை கேளுங்க, நீங்கள் ஜெயமாய் வாழ்வீங்க. ஆமென். இன்னொரு பாத்தீங்கன்னா வசனம் இருக்குது, யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் 22ல அங்க சொல்லப்படுகிறத பாருங்க. 23-22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாக. நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். Amen. Praise the Lord. These are simple. These are simple things of the Christian life. என் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக. அவ்வளவுதான். இதான் கிறிஸ்டியன் லைஃப். Praise the Lord. Hallelujah. Amen. 15 years I worked. உலகத்துல வேலை செய்யறேன், ஞாபகம் வச்சுக்கீங்க. இந்த 15 ஆண்டுகள்ல வேலை செய்யும் பொழுது அனுபவங்கள் அடிப்படும் போது கர்த்தர் நடத்தி கற்றுக்கொள்கிற காரியங்கள் வசனத்துல, அப்பொழுது அது அப்படியே அதுல வளர்ந்து வரும் பொழுது நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் தான். அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வேன். இதுதான் செய்வேன். வேற எதுவும் ஆப்போசிட் டீமுக்கு ஆப்போசிட் இறங்கவே மாட்டேன், செய்யவே மாட்டேன், இறங்க மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாக்கு கொடுத்தவர் என்ன சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை கனப்படுத்தேன், நான் உன் சத்துருக்கு சத்துருவேன். ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளவுதான். அதான் நான் எப்பவே சொல்லுவேன், you're not fighting against me. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த தைரியம் இருக்கணும், இந்த அறிவு உண்டாயிருக்கணும். எனக்கு எதிராய் வருகிறவன் எனக்கு எதிராய் வரல, நல்லா புரிஞ்சுக்கிறோம், என் தேவனுக்கு எதிராய் வருகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் பவுல்ல வந்து சவுலா இருக்கும்போது சந்தித்த பொழுது அந்த வார்த்தை அருமையான வெளிப்பாடாக கொடுத்தாரு. அப்பா இயேசு அவனை சந்திக்கும் போது சொல்றாரு, ஆண்டவரை நீர் யார் என்று அவர் சொல்லி கேட்கிறான். இயேசு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. Praise the Lord. ஆண்டவர் பேசுற இயேசு கண்டது துன்பப்படுத்தினதும் இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. யார்கிட்ட என்ன சொல்றாரு, என்னை தொடும் போதெல்லாம், தேவ ஜனங்களை தொடும் போதெல்லாம் யாரை சொல்றாங்க தெரியுமா? இயேசு. ஏன்னா அவருடைய சரீரம் தான்.
சபையாகிய சரீரம். Praise the Lord. மறந்துடாதீங்க. Everybody coming against you is coming against you. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் கீழ்ப்படிதல். அவ்வளவுதான் நீங்க செய்யணும். பொறுமையா. ஆமா. Praise the Lord. That's what you are called for. சொல்றாரு, நீ என்னோடத்துல இருந்தீனா நான் சீக்கிரத்தை தாழ்த்தி நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு It is a fearful thing to fall in the hands of the living God. Sometimes I used to feel bad for those people. விரோதமா எழும்பி பயங்கரமா செய்வாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, இவங்க இது இல்ல அது இல்ல, சோ நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஓகே நம்ம கை ஓங்கி நிக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப நான் என்ன பரிதாபப்படுறேன் அவங்களை பார்த்து. ஏன்னா நானா ஏன் கூட இருந்துட்டா கூட ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பீங்க. யார்கிட்ட மோதுறீங்க தெரியாம மோதிட்டு இருக்கீங்க. ஒருவனும் தப்பித்தது இல்லை, வேரோடு அழைச்சு போடுவார். Praise the Lord. That's what God does. You have seen in our life. வாழ்க்கையில பார்த்து கண்ணு முன்னாடி சாட்சி. ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பொறுமையா blessed. Praise the Lord. கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல நமக்கு. ஏன்னா வளர்றோம்ல தெரியாது. ஆனா நடந்த காரியம் நீ தேடியும் காணாதிருப்ப சத்தியம். நான் ஒன்று இல்லாம போகணும், நாங்கள் அழிந்து போகணும், மறித்து போகணும், இது ஒன்று இல்லாம போகணும். இதுதான் செய்யப்பட்ட காரியம். நாங்கள் நிலைச்சு நிற்கிறோம், செய்தவர்களை தேடியும். ஏன்னா உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவா இருப்பேன், உன் விரோதிக்கு நான் விரோதியா இருப்பேன். எப்போ நீ எனக்கு செவி கொடுத்து என் வழிகளிலே நீ நடக்கும். You must give me an opportunity. You cannot go and stand against the enemy. Praise the Lord. இஸ்ரவேல் சேனை கோலியாத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் தேடினாங்க வழி. How to stand against him, such a fighter. இவ்வளவு பெரிய ஒரு பலசாலியா இருக்கிறானே, இவனுக்கு எதிர்த்து நம்ம போய் எங்க நிக்கிறது, இததான் யோசிச்சாங்க. ஆனா தாவீது அதை யோசிக்கிறது. Praise the Lord. அவனுக்கு தெரியலாம், நான் என்ன பண்ண தெரியுமா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில். Amen. I'm bringing my fighter. Praise the Lord. It's not I'm going to fight against you. உன்னோட யுத்தம் பண்ணதுக்கு நான் வரல, யுத்தம் பண்ணுகிறவரோட நான் வந்து கொண்டிருக்கிறேன். Amen. In your life, if you're going to have this, என்ன சொன்னா, இந்த attitude, அந்த சிந்தை உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் நீங்கள் ஜெயம் எடுத்துக் கொண்டே இருப்பீங்க. It's not me. ஒரு காரியம் செய்யணும், சின்னதுல இருந்து பெருசு எது இருந்தாலும் சரி, ஆண்டவரே வாங்க, எனக்கு தயவு பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க. உங்க வழி இல்லாம உங்களை மகிமைப்படுத்தாத எதுவும் ஆண்டவரை கொண்டு போகாதீங்க. எதுவும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எதுவும் என் வாழ்க்கையில காணப்படக்கூடாது. நீங்க மகிமைப்பட்டா மட்டும்தான் அது எனக்கு வரணும், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். எனக்கு எவ்வளவு பிரியம் இருந்தாலும் எனக்கு வேண்டாம். முழு இதயத்தோட முழு இதயத்தை பேசுங்க. ஏன் அவர் விரும்புறாரு, என் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா நான் எல்லாத்தையும் அவன் சம்பாதிச்சு கொடுத்தேன். அவன் உட்காந்து சாப்பிடும். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை மாத்திட்டோம். அப்படியே கண்ணீரின் வாழ்க்கை, கஷ்டத்தின் வாழ்க்கை, பாடுகளின் வாழ்க்கைன்னு மாத்திட்டோம். ஏன் தெரியுமா, சுயத்தை சாகடிக்கிட்டு இருந்தேன். செத்து போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், செத்து போனவனுக்கு புகழ்ச்சியும் ஒண்ணும் கிடையாது, குறையும் ஒண்ணும் கிடையாது, அவமானமும் ஒண்ணும் கிடையாது, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. See, that's a Christian. You will be enjoying. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, என்ன வந்தாலும் சோதனம் பண்ணுவீங்க. சில பேரோட பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல புரிஞ்சுக்குங்க. Come into the revelation. See, இந்த பூமியில வாழ்றதுக்கு நம்ம வரல, இந்த பூமியில அவர் காரியத்தை செய்து முடித்து கடந்து போவதற்கு நம்ம வந்திருக்கிறோம். மற்றவங்களை காட்டுற அல்லவன்னு சொல்லி நம்ம எடுத்தாரு கிருபை. ஆமென். அப்ப இந்த பூமியில நான் இருக்கும் போது என்ன பண்ணணும், அவருடைய காரியத்தை நான் செய்து முடிக்கணும். இயேசு 3 வருஷத்துல பண்ண எடுத்துக்கொள்ளப்பட்டார் 33 வயசுல. இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ண முடியாது,
ஏன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். இல்லையா, வேலை முடிஞ்சா போயிடணும். அல்லேலூயா. இங்கே இருந்து வீடு வாசல் பேரன் பேத்தி அடுத்த ஒரு என்ன சொன்னா அதுக்கு அடுத்த கொள்ளு பேத்தியா இதை பார்த்து இதை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு வேணாம் வைக்கல. ஆமென். This all a part of a responsibility. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த என்ன சொல்றது உக்ரானத்துவம். இதெல்லாம் ஒரு ஆனா வாட்ஸ் மை மேஜர் கோல்? Praise the Lord. Hallelujah. என் லக்கு என்னது? அவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி நான் ஓடணும். That's my focus. இதெல்லாம் தானா நடக்கும். இதெல்லாம் கூட கொடுக்கப்பட்ட காரியங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். What's my focus? என் அழைப்பும் என் தெரிந்து கொள்ளுதலும் என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்தணும். That's my focus. அதாவது எப்பொழுதும் என்ன பண்ண சொன்னாங்க, கர்த்தர் முன்னாடி விட்டுருங்க. நீங்க போய் தேவையில்லாம இது பண்ணாதீங்க. என்ன இல்லப்பா, என்ன யாரும் பண்ண முடியாது. அது அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. ஆமென். எனக்காக நான் வாழ்ந்த நாட்கள் தான் முடிஞ்சிச்சு. என்னைக்கு ஞானசனம் எடுத்தோமா அன்னைக்கு முடிஞ்சிச்சு. இனி உமக்காக வாழ்ற நாள். நான் ஓடணும் இல்ல, எப்படியா பேசுனேன், நான் ஓடணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஓட முடியுமா? பேசுங்க. ஃபோக்கஸ். பாரத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது. ரொம்ப சொல்றாரு, நெருங்கி நிற்கிற பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி. You cannot run with your burden. உங்களுக்கு நாளைக்கு இந்த வார்த்தையை போட்டீங்கன்னா முடிஞ்சுது. அப்பா இதெல்லாம் ஒழுங்குபடுத்த உங்க வேலை. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க, நான் உனக்கு முன்னே போய் போனான விலை நான் ஏன் பண்ணணும்? ஏன்னா நீங்க சொல்றீங்க என் நினைவுகள் என் வழிகள் சொல்லியாச்சு. அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சொல்லி கொடுத்தேன். நான் இதோட ஒரு இது ஏன் மண்டையில போட்டு நைட்டும் டேவும் இது ஏன் யோசிச்சுட்டு ஓடுறது? நான் என் ஓட்டத்தை எங்க போய் முடிக்கிறது? நான் இரவும் பகல் என்ன பண்ணுவேன்? உங்களுடைய நினைவா இருக்க போறேன். இரவும் பகல் தான். இது ஒரு இதெல்லாம் வந்து எதையும் வந்து பெருசாக எடுக்காது. உங்க ஃபோக்கஸ் கூட என்ன இருக்குன்னு சொன்னா I have to finish. Praise the Lord. அதுதான் இருக்கணும். இதெல்லாம் கூட இது தானே நடக்கும். ஆமென். Praise the Lord. நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, அக்கறை இல்லையா, அன்பு இல்லையா, இதெல்லாம் எல்லாமே இருக்கனால தான் ஒழுங்கா வரும். ஆமென். இந்த ஓட்டை நீங்க ஓடி பாருங்க, தானே எல்லாம் ஒழுங்கு இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒழுங்கு வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா எப்பயும் ஓட மாட்டேங்க. So you have to learn this. அவர் இடம் கொடுக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரோட ஜெபத்தை பண்ண அதை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 27:11. Psalm 27:11 வாசிக்கலாம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து. ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஆமென். நடக்கணும். என்ன பண்ண போதித்து, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதித்து செவ்வையான பாதையில் நடத்துங்க. ஏன்னா ஒரு எதிராளி இருக்கலாம், அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்க சிங்கத்தை போல வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாம் குறை பேசி என்னை எப்படி அழ வைக்கிறது, என்னை வேதனைப்படுத்துறது, என்னை காயப்படுத்துறது, எப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க என்ன பண்ணுங்க, என்னை செவ்வையான பாதையில நடத்தும். ஆமென். ஏன்னா உங்க பாதை வந்து ஜீவ பாதை. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பாதை வந்து ஆசீர்வாத பாதை, அது செழிப்பின் பாதை, அது ஆரோக்கியமான பாதை. அது என்ன நடத்துங்க. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு சொல்றாங்க, என் எதிராளி நிமித்தம். ஏன்னா எனக்கு நடக்க தெரியாது. அவன் கரெக்டா குடிப்பான். ஏன்னா அவன் மறைவாய் கண்ணிகளை வச்சிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் அம்ப வச்சிருக்கிறான், ஏந்தி உள்ள வச்சிருக்கிறான். எப்படி அக்னி ஆஸ்திரத்தை வச்சிருக்கிறான். ஆண்டவரே எனக்கு கற்றுக்கொடுங்க. ஆமா, செவ்வையான பாதை நடத்துங்க. ஏன்னா அது வரும்பொழுது நான் விசுவாசம் கேட்கறது தூக்கும். அது எனக்கு காயப்பட விடக்கூடாது. வலது புறம் இடது புறம் நான் சாயக்கூடாது. ரொம்ப அழகா அருமையான ஒரு ஜெபம் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 Timothy chapter 2 verse 4.
தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு 2:4 அதுவா? அப்ப 2 பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். இங்கிலீஷ் தமிழ்ல வர அது எதுல வருது? 2:4 சொல்லிட்டேனா? சாரி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ரட்சிப்படையும். It's not just a salvation வந்து பாத்தீங்கன்னா one day இல்ல. It's a process. It's a lifetime process. ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்புன்ற வார்த்தை வரனா சேவ். அப்ப என்ன சொன்னா ஆண்டவர் என்னது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா முழுமைக்குள்ள வரணும். அப்ப சின்ன சின்ன காரியங்கள் இருந்தும் அவங்க என்ன பண்ணணும்? விடுவிக்கப்பட வேண்டும். The big picture is here. ஆனா கடந்து வர பாதையில அவங்க சிக்கிக்கொள்ள காரியங்கள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், எல்லாருக்கும் வியாதிகள் இருக்கா, இது இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், என்ன சொல்றது, அவமான நிந்தைகள் இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றிலும் கடந்து வரும் பொழுது என்ன செய்வாரு? ரட்சிப்பார். ஒவ்வொன்றிலும் உங்களை ரட்சிப்பார். ஏன்னா the big picture is the fullness. அந்த நிறைவுக்குள்ள வரணும்னா இதெல்லாம் ஜெயம் எடுத்தால்தான் அந்த நிறைவுக்குள்ள வர முடியும். இதோடு கூட வர முடியும். அவன் வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரையும் ரட்சிக்கவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும். அது ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு தான் கேடு. அது அவருடைய நினைவு. புரியுதா உங்களுக்கு? இந்த நினைவு இட்ஸ் a truth. இன்றைக்கு என்ன சொன்னா சத்தியம் இல்லாததுனால என்னது விடுதலையாக முடியும். நாம வியாக்கியானம் பண்ணிக்கிறதுனால, நாம எடுத்துக்கொள்றதுனால, அல்லது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறது இல்லைன்னு சொன்னா நம்முடைய அறிவை சார்ந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, இப்படி எண்ணங்களை வைத்துக்கொண்டு நாம் எடுக்கும் போது என்ன வச்சோம்னா விடுதலை வராது. ஏன்னா இந்த விடுதலை நல்லா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் லைக் திஸ், தேர் இஸ் a path. ஒரு வழி உண்டாக்கி வச்சிருக்கிறார். இந்த வழியிலே ஓடும் பொழுதுதான் அவர் சொன்ன எல்லாமே நிறைவேறும். இதுக்கு வெளியே நிறைவேறாது. புரியுதா உங்களுக்கு? அவருடைய வழியில. அப்போ அந்த வழியில ஓடுவதற்கு அவர் சொல்றாரு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம். அப்ப he wants to reveal. அப்ப என்ன பண்ண நம்ம ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு என்ன பிரகாசிக்கிற மனக்கண்களே தாங்க, உங்களுடைய வழிகளை எனக்கு அறிவி போதி. ஆவியானவரே சகல சத்தியத்திலும் என்னை போதிக்கிறது நீர் என்னை நடத்தும். பிரைஸ் லார்ட். என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆக கடவுள். பிரைஸ் லார்ட். இந்த இடத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டியதாய் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னா you will run but you don't know. எங்க அதனால நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டஃப். அந்த டஃப் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்கள இருந்து உங்களை விடுவிக்கிறது. அதான் டஃப். நான் பிடிச்சிக்கிட்டு I am holding on. பிசாசு கிட்ட இருந்து விடுதலை பண்றது பெருசே கிடையாது. அந்த கல்வாரி சிலுவையில செய்து முடித்தார். என்ன எந்தது விடுவிக்கிறது தான் இதுலயே டஃப். அதான் டஃப். அது வரைக்கும் எல்லாம் பிரியமா இருந்துச்சு. இப்போ அது முன்னாடி இருந்தாலும் செய்ய முடியலன்னும் போது டஃப். இது இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், இப்ப எல்லாம் வாய் மூடிட்டு உட்காரணும்னா டஃப். ஆமா, இப்ப அதனால நீங்க பாத்தீங்கன்னா அதை கேட்பேன், எது டஃப் கேட்பேன். லைஃப் டஃப் லைஃப் டஃப் லைஃப் கேட்பேன், எது டஃப் லைஃப் ஒண்ணு கிடையாது. பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு. எல்லாம் புரிஞ்சுங்க. அதனால நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அப்படியே கஷ்டம் அதோட கூட அப்படியே வாழ்ந்துட்டாங்க டஃப் லைஃப். கேட்டா கத்தருக்காக, அது கத்தருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எது தெரியுமா டஃப் லைஃப் சொன்ன போது? பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட். ஒருத்தவங்க என்ன பார்த்து அவமானமா பேசி இது பண்ணும் போது நான் திரும்பி பேசாம இருக்கிறேன் பாருங்க, அதான் எனக்கு டஃபா தெரியுது. நம்ம இல்லையா யோசிச்சு பாருங்க, எது டஃப் லைஃப்? திரும்பி பேசிட்டா ஹாப்பி. இதான் ப்ராப்ளம். Christian life is not tough if you understand. Praise the Lord. இது அல்ல நான்,
நான் அவரை போல இந்த பூமியில சாட்சியாக இருக்கிறவன். அல்லேலூயா. How did he live? நெறிந்த நாணலை முடியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர், தங்கத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? தீத்து புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11லிருந்து 14. Titus chapter 2 verse 11 to 14. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். This is a Christian life. Praise the Lord. Hallelujah. This is the foundation. இதை நீ புரிஞ்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க? It's not tough for you. புரியுதா உங்களுக்கு? It's not tough. ஏன் சொன்னா for others, மற்றவர்களுக்காக. ஆமென். Hallelujah. எனக்குன்றதை விட்டுட்டீங்கன்னா, அவருக்காக வாழ்கிறேன்ற எண்ணத்துக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாமே லகுவா இருக்கும். ஆமா, சீசர்கள் அடியெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வரும்போது they rejoiced. வசனம் இருக்கு. என்னவா? ஆண்டவருக்காக அடி வாங்குறதுக்கு நீங்கள பாத்திரமானா நீங்களே. Praise the Lord. What a joy they had. அப்போஸ்தலனாகிய பவுல் so joyful. எல்லாரும் அழுகுறாங்க, நான் மதித்துருவீங்க ஆஸ்டர், இல்லை நீங்க என்ன இது பண்ணுவீங்க, என்ன ரொம்ப இது பண்ண போறீங்க. நான் அவருக்காக பாடுபட மாத்திரம் இல்ல, நான் மறிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். Rejoicing. அவன் சொல்றான், நீ வந்து ரோமன் சிட்டிசன், ஓகே ஐ ரிலீஸ் யூ. இல்ல இல்ல, I have to stand before Caesar. ராயனுக்கு முன்பாக நான் நிற்கணும். You would have been released. ஞாபகம், ஏன்னா அவன் ரோமன், அவனை விட்டுருப்பாங்க. இல்ல அவசரம் முடிய நான் நிக்கணும். ஏன்? ஒருத்தர் சொன்னாரு, நீ முன்னாடி நிக்கணும் எனக்கு சாட்சியா. Joyfully. Praise the Lord. கப்பர் சேதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கடந்து போற எல்லாத்தையும் அவ்வளவுதான். ஜெபம் பண்ணாரு, ஸ்தோத்திரம் பண்ணாரு, அப்பத்தை பெற்றாரு, சாப்பிட்டாரு. Praise the Lord. எல்லாரும் பார்த்து சாப்பிடுங்க. Praise the Lord. அதுல கப்பலுக்கு சேதம் வரும், ஒரு உயிருக்கும் சேதம் வராது. போ. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This was powerful. This is Christian life. Amen. தேவனுடைய சித்தத்தை செய்வது உங்களுக்கு அது வந்து if that's your desire, அது உங்களுடைய என்ன சொல்றது, வாஞ்சை, that becomes everything for you. என்ன ஒண்ணுனா யோசிச்சு பாருங்க, சாக்லேட் சாப்பிடுறது, சாக்லேட் சாப்பிடுறது வந்து நமக்கு இன்பம்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிடும்போது எப்படி இருக்கும் முகம்? அதுதான் மத்தவங்க தான் நீங்க ஐயோ பாவம் பிரதர் ரொம்ப கஷ்டத்துல, ஐயோ பிரச்சனை எவ்வளவு அமௌண்ட்ல போறான்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க வந்து சாக்லேட் சாப்பிடுற மாதிரி, வா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, என்ன மட்டும் தெரிஞ்சுட்டாரு பாரு. வாட் க்ளோரி, எத்தனை கிருபை எனக்கு. யாரெல்லாம் அவங்களெல்லாம், அவங்க என்னோட ரொம்ப நல்லவங்க, அவங்க எல்லாம் என்ன காட்டுல தீயா ஜெபிக்கிறாங்க, ஆனா அவர் நாமத்துக்கு பாடுபட என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. போய் பாருங்க. போகும்போது சில பேர் நீங்க இந்த இதுல இருந்தீங்க, இவ்வளவு பெரிய சம்பளத்துல இருந்தீங்க, இப்படி வந்தீங்க, விட்டு வந்தீங்க, இதெல்லாம் சொல்லும் போது they think, you know, it's like kind of it. For me it was not at all. ஏன் எனக்கு தெரியும், இந்த மண் பாண்டத்தை உயர்த்தி வச்சேன். Amen. I was not even worthy of it. I'm not even worthy of it. Praise God. ஆனா மற்றவருடைய பார்வைக்கு பெருசா தெரியும். அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு, நான் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து தெரியுமா, நான் எப்படிப்பட்ட சம்பளத்தை விட்டு வந்தவன் தெரியுமா பேசுவாங்க. ஏன்னா that's bigger for them and that pain is still there. அவங்களுக்குள்ள அந்த வலி இருக்குது, எனக்கு இல்லை. ஆமென். ஏன்னா என் பார்வை எல்லாம் அங்க இல்லை. இதான் சத்தியம். See, the foundation should be very strong. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார்.
என்ன நம்பி பவுல் சொல்றான், உண்மை உள்ளவன் எண்ணி இந்த கனமான ஊழியத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. There are billions of people on this earth, but very few are called. Praise the Lord. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். யோசிச்சு பாருங்க. நம்ம நம்புறாரு, நம்மள நமக்கு தான் தெரியும். Praise the Lord. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா you will never say this stuff. You start crying. I'm still not faithful. அப்படி அன்பு எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு மறிச்சு போயிடணும். ஆமா, எத்தனை குழந்தைகள் மறித்து போகும், வயிற்றுல இருந்து வெளியவே வராம எத்தனை மறித்து போகும். யோசிச்சு பாருங்க. எத்தனை கிருபை வெளியே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் வியாதியில பிள்ளைங்க செத்து போறாங்க, இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்க. எத்தனை முறை சத்துரு அழித்து போடும்படிக்கு எவ்வளவு செஞ்சாங்க, ஆனா காப்பாத்தினாங்க. இதை யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. That's why you have to have the foundation. The foundation should be strong. Amen. அதான் சுவிசேஷனுடைய பாதகம் சொல்லும்போது சொல்றதுக்கு எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பு அளிக்க தேவ கிருபையானது பிரசனம். That grace is more than enough. நீங்க எப்படி ஓடுற, தேவன் நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, உங்களை மாற முடியாது. நான் இல்லப்பா, கிருபை. அந்த கிருபை கேட்கணும். In everything, ஒவ்வொன்றிலும் தேவ கிருபை கேட்கணும். சொல்லக்கூடாது என்னால முடியல, எனக்கு இது பண்ண தெரியல. கிருபை தான். கிருபை போதுமானது. ரட்சிப்பதற்கு தேவ கிருபை பிரசன்னமாய் இருக்கிறது, அது போதுமானது. Amen. Ask for the grace of God. The கிருபை கேளுங்க. You will be overcoming everything. Amen. Every thought you will overcome. Every desire which is not of the Lord you will overcome. ஜெயமடிப்பீங்க. உடைய இருதயத்துல இருக்கிற தேவன் அல்லாத வாஞ்சை எல்லாத்தையும் உடைச்சு போடுவீங்க. It is not one day. It's every day. ஒவ்வொரு நாளும் அந்த பாருங்க போய் தூக்கமே வரல, நிம்மதியா தூங்குவீங்க. ஆமா, படுத்த உடனே தூங்கிடுவீங்க. ஏன்னா மண்டையில வேற எதுவுமே இருக்காது. சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க, போயிருப்பீங்க. அவ்வளவுதான். எதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. ஆமா, அதன் காலத்தை நேர்த்தி அழகமாய் செய்கிற கர்த்தர் உங்களை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவை செய்வார். ஆமா, எல்லாம் வந்து உங்கள் மேல வந்து பலிக்கும். ஒண்ணுமே சாவாது, எல்லாம். ஆமா, நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா அதே பாருங்க, ரொம்ப அழகா சொல்லிருக்கு. அவருடைய இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பிரசன்னமாக்குதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அதுதான் இஸ் கமிங். அப்படியே வருகை எதிர்பார்க்கிற அனுபவம், அதுதான் அங்க சொல்றாரு. வேற எதுவுமே கிடையாது. அதை விட்டுட்டு இந்த அலுவல சிக்கிறாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல சொல்லும் போது நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Because it's already paid for. So therefore you will receive. அவர் ஏற்கனவே விலைக்கிரயம் செலுத்தப்பட்டதுனால சகலத்தையும் நீங்க என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றதுனால எப்பொழுதுமே what's your focus? What is your focus? ரொம்ப முக்கியமானது. Is it for the glory or it's for me? தேவ மகிமைக்கா அல்லது எனக்கா? இது எப்பவுமே நீங்க பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. இது எப்பவுமே பாருங்க. ஏதாவது ஒண்ணு நமக்கு திடீர்னு அதை பார்த்தேன், இல்ல சாரி, then I don't want. நீங்க மகிமைப்படலைன்னா எனக்கு அது வேண்டாம். ஆமா, அது எவ்வளவு பெருசா சரி, 4 பேர் என்ன சொல்றாங்க சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளவுதான். என்ன இல்லை, எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு என்ன பண்றாங்க, லைஃப நடத்துறாங்க. ஆமா, தேவ பிள்ளைகள் அதை சிக்கி இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் சிக்கி இருக்கிறாங்க, எல்லாம் சிக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு இது காரியங்கள் சிக்க தேவையில்லாம எல்லாம் சிக்கவே கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 44ஆம் வசனம் 45ஆம் வசனம். Matthew chapter 5 verse 44-45. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும்
தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை அப்படி வாசிச்சு முடிக்கும் போது அந்த அழகா சொல்ற இப்படி செய்வதனால், அந்த வார்த்தை பாருங்க, இப்படி செய்வதுதான். அப்ப மேல என்ன சொல்றாரு? உன் சத்துருக்கள் என்ன பண்ணோம்? சபிக்கிறவங்கள, பகைக்கிறவங்கள, நிந்திக்கிறவங்களுக்காக, துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் என்ன நடக்குது? பரலோகத்தில் உங்கள் பிதாவுக்கு நல்லா பாருங்க, sons are revealed in their actions. புத்திரர்கள் அவருடைய செயல்பாடுகளை தான் வெளிப்படுகிறார். நீங்க என்ன கொல்ல நினைக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய பிதாவை போல இருக்கிறீங்க. யார் உங்க பிதா? அவன் பிசாசு. அவன் ஆதி முதல் என்ன பண்ண கொலை பாதகனா இருந்தான். இயேசு சொன்னார். அவங்க சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமின் புத்திரர்கள். அது நீ ஆபிரகாம் புத்திரர்கள் என்ன பண்ணிருப்ப? என்ன கொல்ல வகை தேடப்பட்ட. அப்போ புத்திரர்கள் எப்படி வெளிப்படுகிறார் என்று சொன்னால் செயல்பாட்டில், ஆக்ஷன். சொல்ற அப்போ நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு பாத்துக்கங்க. அடுத்தது ரொம்ப அழகானது என்னன்னா, அப்பா எப்படிப்பட்டவரா? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? டிஸ்டிங்ஷன் இல்லையா? அங்க வசனம் சொல்லும் போதே நல்லோர் தீயோர் அப்படின்னு போட்டிருக்கு. நீதி உள்ளவர்கள் அநீதி. அப்ப there's already distinction. ஆனா எல்லாருக்கும் என்ன பண்றாரா? சூரியனை வர வைக்கிறாரு, மழையை இது பண்றாரு. அர்த்தம் என்ன சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். He is God, the creator. He is the provider. அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர்தான் யாவருக்கும் கொடுக்கிறார். இவருடைய சிருஷ்டிகள் தான் இதெல்லாம். ரைட்டுங்களா? இப்போ அவர் என்ன பண்ண மாட்டாரு? அநீதி உள்ளவராக அவர் இருக்க முடியாது. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறவர். அப்ப நீதி உள்ளவராக இருந்தால்தான் அவர் நீதியாக அவர் நியாயம் தீர்க்க முடியும். ஆகையால என்ன பண்றாரு? யாவருக்கு என்ன பண்றாரு? சூரியன் இது எல்லாம் கொடுக்கிறாரு. புரியுது உங்களுக்கு? தண்ணி இது மழையும் கொடுக்கிறாரு. இப்ப ஆனா நம்மள பார்த்து சொல்றாரு, நீ என் பிள்ளைன்னா நீ எப்படி இருக்கணும்னா உன் தன்மையை நீ வெளிப்படுத்தணும். நீ யாருக்கு பண்றன்னு இல்ல, நீ யார் என்பதை நீ வெளிப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். மறந்துடாதீங்க, நீ யாரு? கோபுரங்களுக்கு கோபுரத்துக்கு, நன்மை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு அது கூட நடிக்க வாசிங்க. அப்படிதான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்றது? நன்மை சிநேகிச்சீங்கன்னா இது பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆயக்காரனதையே செய்யலாம். ஆனா உங்க அப்பா அப்படி கிடையாது. உங்க அப்பா யாருன்னா இஸ் டேக்கன் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் ஒரு பொறுப்பு வச்சிருக்காரு, அதை நீதியா செய்யறாரு. புரியுதா உங்களுக்கு? அவன் கிரியைக்கு தக்க பலன் அவனுக்கு வரும். ஆனா நான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நான் அப்படியே என்னுடைய தன்மையை வெளிப்படுத்துவேன். நான் தான் சிருஷ்டிகர்த்தர். நான் தான் என்ன பண்ணுவேன்? யாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர். நான் கொடுப்பேன். அப்ப நீ யார்? என் பிள்ளை. என் பிள்ளை நீ எப்படி இருக்கணும்? என்னுடைய குணாதிசயத்தை நீ வெளிப்படுத்தணும். நீ எப்படி பண்ணக்கூடாது? பிடிச்சா ஒண்ணு, பிடிக்காட்டி ஒண்ணு செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஹார்ட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு பேசுவேன். அவன் மோசமா இருந்தாலும் என்ன ஹார்ட் பண்ணலன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இதான் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு அடி வாங்குற வரைக்கும் நான் அடி வாங்கின உடனே அவன் தான் மோசமானவன். கிடையாது. You have to show forth your character, your nature. நீங்க தேவனுடைய புத்திரா இருக்கிற அப்படினாலே என்ன பண்ணணும்? அன்பை வெளிப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. நீங்க விதைக்கிறத விதைச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு பாத்திரவனாய் இருந்தால் அதை பெற்றுக்கொள்வான். பாத்திரவனாய் இல்லைன்னு சொன்னா இழந்து போகும். நீங்க என்ன பண்ணிடாதீங்க, ஜட்ஜா மாறிடாதீங்க. ஏன் சொன்னீங்க? விதைக்கிறது சரியா இருக்கணும். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தான், ஆனாலும் முழு இருதயத்தோட என்ன பண்ண செய்யவில்லை. நம்ம அதுல போயிடக்கூடாது. அவங்க நல்லா ஜெபம் பண்றவங்களாகவும் நல்ல வேதத்தை வாசிக்கிற ஒளி செய்யற எல்லாமா இருந்துட்டு இருதயம் என்ன பண்ணக்கூடாது? அவன் எப்படி என்ன பார்த்தோம் அப்படி போக முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அப்படி போக முடியாது. ஆகிய ரொம்ப ஞானமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒரு கரெக்டா முடிக்கிறேன். ஒரு 5-10 மினிட்ஸ்ல முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம கடந்து போகிற பாதைகளுக்கெல்லாம் ஒரு
ஒரு விளக்கமா இது இருக்கும். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்ராகமம் 23:23. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று அவங்க இருக்கிற இடத்துக்கு உன்னை நல்லா பார்த்துக்கணும். நீ கடந்து போகிற பல புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். நீ கடந்து போகிற காரியங்கள் எல்லாம் என்ன சொன்னா, எனிமி மீட் பண்றது ஆண்டவர் கொண்டு வர. ஏன் அதை கொண்டு வர நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் பேர் நினைவா இருக்கிறார். கொடுக்க போற. இப்ப ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், இல்லீகல். ஆனா என்ன இப்ப உங்ககிட்ட இருந்து எடுத்தாச்சு, இல்லீகல் ஆயிடுச்சு, நீங்க கொடுத்துட்டீங்க. இப்ப கர்த்தர் என்ன செய்யறான்னு சொன்னா, அதை உங்க இடத்துல கொடுக்கணும். அப்ப அந்த இடத்துக்கு அவர் என்ன பண்றாரு, கொண்டு போறாரு. அப்ப அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது ஏன்டா நமக்கு பிரச்சனை புரியுது உங்களுக்கு? பிரச்சனையே வாழ்க்கையா போச்சு. எதுக்கு பிரச்சனை புரியுது உங்களுக்கு? நீங்க உங்க கிரியையினாலே செய்யாதபடிக்கு புரியுது உங்களுக்கு? கர்த்தர் நடத்தி செல்லும் போது அது அர்த்தம் என்ன சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு கையில ஒப்பு கொடுக்க போறாரு. அதான் அதோடைய அர்த்தம். உங்க கையில ஒப்பு கொடுக்க போறாரு. அப்ப அங்க சொல்ற ஆண்டவரே, என் தூதன் உனக்கு முன் சென்று, அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்க போல அவர் உங்களை அழைத்து செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அழைத்து செல்கிறார். அடுத்து சொல்றாரு, அவர்களை நான், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீ அங்க வந்து நிக்கணும். நீ அங்க வந்து நிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, உன்னை எதிர்த்து வருவாங்க. உன்னை எதிர்த்து வரும்போது யார் எதிர்த்து வராங்க, என்ன எதிர்த்து வராங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், அவங்க என்ன பண்ணுவேன், அதமா. ஏன்னா உன் கையில பிரைஸ் தி லார்ட். அந்த தேசம் எல்லாம் அந்த இதெல்லாம் அந்த 7 ஜாதிகள் எல்லாம் பார்த்தா கானானியர்ல இருந்து உள்ள வந்தவங்க இவங்க எல்லாமே இதெல்லாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆவிக்குரிய இருந்துச்சுன்னா, பனாசை, பெருமை, அப்புறம் வீண், மாயை, இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய அர்த்தம், அந்த பேருடைய அர்த்தம். இதெல்லாம் கீழ்படியாதது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரி லைஃப், அந்த அதுல வாழ்க்கை ஒண்ணு. இந்த மாதிரி இவங்க எல்லாம் அந்த தேசத்துல, இஸ்ரவேலோட கொடுத்த தேசத்துல இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் முற்றிலுமா அழிச்சு கூட சொல்றாரு. ஏன்னா அவர்களுடையது ஒன்றாகிலும் உன்னிடத்துல என்ன பண்ணக்கூடாது, காணப்படக்கூடாது. ஏன்னா உனக்கு வந்து புதிய பாதை, உனக்கு புதிய வழிகள் நான் வைத்திருக்கிறேன். நீ அந்த வழியில தான் ஓடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய என்னன்னு சொன்னா, தேவன் நம்மை கொண்டு போகிறான்னு மட்டும் பார்க்கணும். கர்த்தர் கொண்டு போனார்னா அந்த இடத்தை நம்ம சுதந்திரிக்க போகணும். ஆமென். நமக்கு எதிராக இருக்கிற யாருக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. எத்தனை மந்திரவாதிகள் இருந்தாலும் சரி, எத்தனை மாந்திரிகங்கள் செய்தாலும் சரி, எத்தனை துரைத்தனங்க வல்லமை அதிகாரங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய தேவர்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய என்ன சொல்றாங்க, அவங்க சொல்ற வழிபட ஸ்தலமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது எதிர்த்து நிற்க முடியாது. அது விழுந்து போகும். ஆமென். ஏன்னா அது நம்ம டேக் ஓவர் பண்ற இடம். அதுதான் கொண்டு வந்த. அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னா, பிரச்சனைகள் வரும் பொழுது, காரியங்கள் வரும்போது பார்க்கணும். புது இடங்களுக்கு எல்லாம் போறீங்க, இல்ல ஊழியர்களுக்கு போறீங்க, இல்ல புதிதான காரியங்களுக்கு ஜெபிக்கும் போது, வீண் பிரச்சனை, வீண் காரியங்களை எழும்புதும் போது பயப்படக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? யூ ஹேவ் டு டெஸ்ட்ராய், அழித்து போடணும். யுத்தம் என்னுடையது, நான் அவர்களை அதமாக்குவேன். I only love you. I have taken you there because I want to give it to you. நான் கொண்டு போறது காரணமே உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பதற்கு. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எப்பவுமே ஆண்டவர் நடத்தும் பொழுது, கர்த்தருடைய தூதன் முன்னாடி போகும் பொழுது நமக்கு தெரியணும், எல்லாம் நம்ம கையில வரப்போகுது. உங்க பார்வை மாறணும். ஆமென். பிரைஸ் லார்ட். பயந்தவர்களா பார்க்க கூடாது, சுதந்திரிக்கா பார்வை மாறணும். அதாவது ஆண்டவர் சார் கண்களை ஏறெடுத்து கீழே பார்த்துட்டு இருக்காங்க. கூடாரத்துக்குள்ளேயே இருக்க, வெளியே வந்து பாரு, நீ பாரு. அதனாலதான் எப்பொழுதுமே
நம்முடைய சுயத்தை சார்ந்து இல்லாதபடிக்கு தேவனுடைய நினைவுகளையும் வழிகளையும் சார்ந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நிர்மலாக்க விரும்புகிறார். வருஷத்தோட பிடித்துள்ள கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையோடு நீங்க ஓடணும். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி. சத்துருக்களை அவரை முற்றிலுமாய் அவர் அழித்து கொடுத்தார். நடைகள் எப்படி நடக்கணும் சொன்னா முற்றிலுமாய் அவனை ஜெயம் எடுத்தார் என்கிற அந்த ஜெயத்துல நிற்கிறோம். ஆனா அது நிற்கிறதுக்கு முன்பாக உங்களை நீங்க பார்க்கணும். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறேனா, அவருக்கு நான் செவி கொடுக்கிறேனா, என் சுயமானதை நிற்கிறேனா, அல்லது தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிற்கிறேன், எதை நான் நிற்கிறேன், இதை பார்க்கணும். ஏன்னா உங்கள் என்ன சொல்றது, சத்ருக்கு சத்ரு ஆகணும்னா, உடைய விரோதிக்கு விரோதி ஆகணும்னு சொன்னா ஞாபகத்துக்கு வருங்க, நீ அவருடைய வழியில ஆமென். அதனாலதான் சத்திய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கார், கீழ்ப்படுது. இவைகளை நீ செய்தால் அப்பொழுது பரலோகத்திற்கு தேவனுடைய புத்திரராய் இருக்குங்க. அப்ப தேவ பிள்ளை தேவ புத்திரன் சொன்னார். செயல்பாடு ரொம்ப முக்கியம். என் செயல்பாடிலே தான் நான் யாருடைய புத்திரர் என்பதை அறிந்து கொள்வார். இல்லாம என்ன பண்ணக்கூடாது, குழம்புல இந்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, வீணான அவிசுவாச வார்த்தைகளை விட்டுட்டு, வீணான கஷ்டங்கள், கோபங்கள், பயங்கள், தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பிரச்சனை, கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே தேவன் சொன்னதை பேசிக்கிட்டே இருங்க. நம்ம முன்ன பார்த்து என்ன சொல்றோம், நான் உன்னை பெரிய ஜாதியா, நான் உன்னுடைய ஆசிரியர், உன் பேரை பெருமை படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப பேசுங்க. அதே உங்களிடத்துல என்ன பேசினாரோ அதையே பேசுங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குதத்திற்கு அதை தருவதால் குணமானீர்கள் ஜெகவா ராஃபா சொல்லுங்க, ஐஸ்வர்ய சம்பளம் சொல்லுங்க. ஆமா, புகழ்ச்சி கீர்த்திமா வைக்கிறவர், நான் புகழ்ச்சி கீர்த்திமா இருப்பேன் என்றால் வாக்கு கொடுத்த அப்படியே எனக்கு உண்டாகும். மலைகள் விளக்கினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாம, என் சமாதானம் உடன்படிக்கை உன்னை விட்டு அகலாமல் இருக்கும். தேவனை கர்த்தர் உரைக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.